ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இதோ உங்களுக்காக ஒரு குட்டி கதை கேட்கலாமா? ஒரு காக்கா ஒன்று ரொம்ப மனசை நொந்து போய் தாழ்வு மனப்பான்மையில் நம்ம ரொம்ப கருப்பு கலராக இருக்கோம், நம்ம ரொம்ப அசிங்கமாக இருக்கோம் அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு அன்னப்பறவையை கடந்து போச்சு. அந்த அன்னப்பறவைக்கிட்ட போய், அன்னப்பறவையே நீ ரொம்ப அழகா இருக்க, உன்னுடைய உடம்பெல்லாம் வெள்ளை நிறமாக அழகா இருக்கு, நான் பார்க்குறதுக்கு கருப்பாக இருக்கேன், என்னை யார் பார்த்தாலும் துரத்தி விடதா தோணும், உன்னை யார் பார்த்தாலும் கட்டி அணைக்க தோணும், இந்த குடுப்பனை எனக்கு இல்லையே அப்படின்னு புலம்புச்சான். அப்போ அந்த அன்னப்பறவை அந்த காக்காயிட்ட போய் சொல்லுச்சு, நீ அப்படின்னு நினைக்கிற, ஆனால் கிளி இருக்கே அது ரொம்ப அழகு, என் உடம்புலையாவது ஒரு கலரு, ஆனால் கிளி உடம்புல 2 கலரு, பச்சை சிவப்பு. அந்த கிளி மாதிரி இருக்கிறது தான் ரொம்ப அதிர்ஷ்டம், கிளி தான் உள்ளதுலேயே அழகான பறவைன்னு காக்கைகிட்ட சொல்லிச்சான். உடனே இந்த காக்கா ஒரு கிளிகிட்ட போய், நீ ரொம்ப அழகான பறவை, நீ ரொம்ப அதிர்ஷ்டமான பறவை, உன்ன மாதிரி இருக்க எனக்கு கடவுள் அந்த கொடுப்பனை கொடுக்கலையே, நான் கருப்பாக இருக்கேன் அப்படின்ட்டு தன்னுடைய ஆதங்கத்தை அந்த கிளிகிட்ட போய் காட்டுச்சான். அந்த கிளி ரொம்ப வேதனைப்பட்டு, காக்கா நீ என்ன அப்படி சொல்கிற, ஆனால் அழகான பறவை மயில், அது உடம்புல அவ்வளவு வண்ணங்கள் இருக்குது, அந்த மாதிரி அழகாக என்னால் இருக்க முடியலையேன்ற தாழ்வு மனப்பான்மையில் நான் ரொம்ப விரக்தியாக இருக்கேன் அப்படின்னு அந்த கிளி சொல்லிச்சான். உடனே இந்த காக்கா அந்த மயிலை தேடி போகுது. ஒரு மயிலை கண்டுபிடிக்குது. அந்த மயிலை ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருந்தாங்க. அப்போ அந்த காக்கா அந்த மயில்கிட்ட போய், உள்ளதுலேயே அழகான பறவை நீ, ஏன்னா நான் கருப்பாக பிறந்திருக்கேன், உன் உடம்புல அவ்வளவு வண்ணங்கள் இருக்குது, நீ ரொம்ப அழகிய பறவை, கடவுள் நீ எதிர்பார்த்த எல்லாமே கொடுத்துருக்காரு, ஆனால் கடவுள் என்னை வந்துட்டு சபிச்சிட்டாரு அப்படின்னு ரொம்ப வேதனைப்படும் போது அந்த மயில் சொல்லிச்சான், நீ அழகு அப்படின்றது கடவுள் கொடுத்த கொடுப்பனன்னு நினைக்கிற, ஆனால் கடவுள் அது எனக்கு கொடுத்த சாபமாக நான் நினைக்கிறேன், ஏன்னா இந்த அழகுனால தான் என்னை கூண்டில் அடைச்சி வச்சுருக்காங்கன்னு சொல்லிச்சான். இந்த கதையில் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்மளை மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கவே கூடாது. அவங்களுக்கு உள்ள கஷ்டம் நமக்கு அது தெரியாது. நம்ம என்னென்ன தாழ்வு மனப்பான்மையில் இருப்போம் அப்படின்னு கேட்டால், அழகிலேயோ திறமையிலேயோ படிப்பிலேயோ ஏன் பணத்துலேயோ இன்னொருத்தரை விட ரொம்ப குறைவான நிலையில் இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம விரத்தி அடைஞ்சிட்ருப்போமே தவிர்த்து, அந்த இன்னொருத்தர் அவங்களுடைய குணாதிசயத்துக்கு வாழ்க்கை முறைக்கு தகுந்த மாதிரி அவங்க பல விஷயங்களில் விரக்தியாக இருப்பாங்க. இங்கே யாருமே 100% சந்தோஷமாக இருந்து, கடவுள்னால நான் 100% வரம் பெற்றிருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு அழுகையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர்கள் ஒன்று கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு தாழ்வு மனப்பான்மையில் இந்த காக்கா மாதிரி நம்ம கருப்பாக பிறந்துட்டோம், இல்லை நமக்கு இதுதான் இருக்குது அப்படின்னு நினச்சி வேதனைப்பட்டு நம்மளுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளே தாழ்வு மனப்பான்மையில் சீரழிக்கிறதுக்கு பதிலாக, கடவுள் நமக்கு கொடுத்தது கரெக்டாக தான் இருக்குது, அதை சரியான முறையில் நம்ம எப்படி அதை கொண்டு போகணுன்றதை யோசிக்கணும். இந்த காக்கா கருப்பாக இருந்தாலும் இந்த காக்கா சுதந்திரத்தோட எங்கே வேணாலும் பறக்கும், எந்த ஹைட்டில் வேணாலும் பறக்கும். இது இந்த கிளினால் முடியாது, இந்த அன்னப்பறவையினால் முடியாது, ஏன் இந்த அழகிய மயில்னால் கூட முடியாது, ஆனால் காக்கானால் மட்டும்தான் முடியும். அது அந்த காக்காவுக்கு கடவுள் கொடுத்த குணாதிசயம். அந்த மாதிரி தான் உங்களுக்கும் எனக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த இயற்கை ஒரு குணாதிசயங்கள் பல நல்ல விஷயங்கள் கொடுத்துருக்கதா செய்வாங்க. 1-2 ஏமாற்றங்களை வச்சுக்கிட்டு நம்ம தாழ்வு மனப்பான்மையில் மூழ்கி நம்மளுடைய அழகான வாழ்க்கையை சீரழிச்சுக்க வேணாம் அப்படின்ற ஒரு கருத்தை இந்த கதை மூலமாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன். மறுபடியும் இன்னொரு குட்டி கதையோடு நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.